ஹாய் guys வணக்கம். நான் உங்கள் நவீன். ஸோ இன்னைக்கு நவீன் மூவி ரிவ்யூஸில் பார்க்க போகிற மூவி டிமோண்ட் காலனி 2. ஸோ டிமோண்ட் காலனி 2 இந்த படம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு குட் வாட்சாக இருந்துச்சுங்க. ஸோ ஒரு சீக்வல் எடுக்கிறாங்க. ஸோ சும்மா இப்போதான் ஒரு சீக்வல் ஒரு படம் எல்லாம் போட்டு பாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த படத்தை சும்மா ஏனோ தானோ எடுக்காம ஒரு சீக்வலா பக்காவோ ஒரு ஸ்டோரி அமைச்சிருக்காங்க. ஸோ உண்மையிலே எனக்கு உண்மையிலே ஒரு குட் வாட்சா இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட கதை பத்தி பார்த்தோம்னா, இந்த படத்துல ஸ்டோரி என்னன்னா மொத ஒரு சூசைடை காட்டுறாங்க. ஸோ ஒரு சூசைடு காட்டுறாங்க. அது பிரியா பவானி சங்கரோட ரிலேட்டடா ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் ஏன் ஏன் பிரியா பவானி சங்கரோட ஸ்டோரி காட்டுறாங்க, என்ன அது ஏது அப்படின்னு சொல்லி தான் இந்த அதுக்கப்புறம் நடக்கிற ஒரு சீன்ஸ்லாம் காட்டுறது தான் இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் உண்மையிலேயே ரொம்ப எங்கேஜிங்காக ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்ட் 1 டு பார்ட் 2 ஒன்று எடுக்கிறாங்கன்னா அதை கரெக்டாக ஒரு கண்டினியூட்டி இல்லைன்னா அந்த கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கணும். அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே செம்மையாக பண்ணியிருப்பாங்க. ஸோ செகண்ட் ஹாஃப் தாங்க லைட்டாக சொதப்பியிருப்பாங்க படத்தில். ஸோ செகண்ட் ஹாஃப்ல என்னன்னா அந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்லேயே வச்சு சீன்ஸ்லாம் எடுக்கிறனால லைட்டாக லேகும் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வச்ச மாதிரியே செகண்ட் ஹாஃபில் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் பெஸ்ட்டாகவே வந்திருக்கும். பட் பரவாயில்ல, செம்மையாக பண்ணியிருந்தாங்க உண்மையிலே. பட் இந்த படத்தில் என்ன குறை இருந்துச்சுன்னா விஎஃப்எக்ஸ் மச் பெட்டராக பண்ணியிருக்கலாங்க. ஸோ விஎஃப்எக்ஸ்லேயும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஏன்னா எல்லாம் ஹை எக்ஸ்பெக்டேஷன் உள்ள ஒரு மூவி பார்ட் 2 வருதுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா விஎஃப்எக்ஸ் அதெல்லாமே அவங்க ட்ரை பண்ணியிருக்கலாமா அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். மற்றபடி இது ஒரு குட் வாட்ச்சு. படத்தோட இன்டர்வல் வரைக்கும் செம்மையாக போகும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்லேயும் நல்ல நல்ல சீன்ஸும் இருக்குது. பட் லேக் இஷ்யூ நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக பாருங்கள். இந்த மூவிக்கு நான் கொடுக்குற ரேட்டிங், ஸோ இந்த மூவியில் அதாங்க எனக்கு ஒரு குட் வாட்சாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். ஒரு கரெக்டான சீக்வல் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. நாட் பேட். ஒரு கரெக்டான சீக்வல் ட்ரை பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸும் சூப்பராகவே முடிச்சிருப்பாங்க. பார்ட் 3க்கும் ஒரு நல்ல ஒரு லீடு கொடுத்துருக்காங்க. நல்லா அந்த ரைட்டிங் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த மூவியை வீக்கெண்ட் பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.